ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோமி செஃப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப சாஃப்டான கோகோனட் புட்டிங் எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? வாங்க. இப்போ ஒரு தேங்காய் எடுத்து வச்சுக்கோங்க. அதை தேங்காவை உடச்சி வச்சுக்கிட்டு அந்த ப்ரௌன் கலரில் இருக்கிற தோலெல்லாம் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இப்போ அந்த தேங்காவெல்லாம் போட்டு நைஸாக துருவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ அரைச்ச உடனே நம்ம இதில் இருக்கிற பால் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ தேங்காய் பால் எடுத்தாச்சு. இப்போ ஒரு கரண்டி தேங்காய் பால் ஒரு பவுலில் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து அதுக்கப்புறம் இந்த தேங்காய் பால் ஒரு கரண்டி ஊற்றி நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது அந்த தேங்காய் பாலில் நம்ம 1 கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தேங்காய் பாலை ஒரு பேனில் ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கலாம். நல்லா கொதி வந்ததோ அந்த கார்ன்ஃப்ளவர் மிக்சர் இதில் ஆட் பண்ணிவிட்டு டக்குன்னு லோ ஃப்ளேமில் மாற்றிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது டக்குன்னு திக்காயிரும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு திக்கான போதும். இப்போ ஒரு எண்ணெய் தடவி வச்ச பவுலில் இந்த இந்த மிக்சரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை மூடி வச்சுட்டு 2 to 3 hours வரைக்கும் ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சுக்கோங்க. இப்போ 2 hours கழிச்சு இதை நம்ம எடுத்துக்கலாம். ஈஸியாகவே வந்துடுது. இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ இதுக்கு மேலே நம்ம டெக்கரேஷனுக்கு ரெண்டு முந்திரியும் இன்னொரு இதில் ஒரு புதினா வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. இது டேஸ்ட்டு தேங்காய் பால் ஜெல்லி சாப்பிட்ட மாதிரி இருக்குது.